ஏய் சக்தி ரெடியா இல்லையா? சும்மா படிக்கட்டு இருக்குன்றதுக்காக ஏறி இறங்கிட்டு இருக்காதீங்க. ரெடியா அவர் போய் எழுப்புங்க. கழிச்சு இல்லையா? அவன் 1/2 மணி நேரமா கக்கூச முக்கிட்டு இருக்கான். தலைவா கொஞ்சம் சீக்கிரம் வா. அழுத்தவே மாட்டியாடா? எத்தனை தடவை சொல்றது பிரஷ் எடுத்து பிரஷ் ஒன் பாட்டில் போனா பிரஷ் எடுத்து மாட்டான். நம்ம வந்துட்டு போனதுக்கு வேற என்ன அடையாளம்? பரபரப்பா இப்ப நான் காலையில கிளம்புறதுக்கு காரணம் நான் சொன்னோம்ல இந்த போட்ல வந்து இங்க இருந்து ஃபெரி மூலியமா ஸ்ரீலங்கா போறோம் அப்படின்றது. அது வந்து நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 7 மணிக்கெல்லாம் எடுத்துருவாங்களாம். திடீர்னு நைட் உட்காந்து PDF பார்க்கும்போது தான் தெரியுது அது வந்து இந்த இன்டர்நேஷனல் டிபார்ச்சர் அந்த மாதிரி தானா. சோ விடிய காலில கரெக்டா ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிடணும். கரெக்டா 3 மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்கும். பாத்ரூமுக்கு வர மாட்டேங்கிறாரா? உள்ள ரீல் சவுண்ட் கேக்குதுடா. நான் தான் கேரட் அத சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் கேக்குறா. சொல்ல கேரட் 5 மணி நான் ரெடியா இருப்பேன். நீங்க எல்லாரும் 5:01 கிளம்புனாரு. அவர் 5க்கு தான் 1க்கே போறாரு. இமிகிரேஷன்ல எப்போ என்ன நைட் ஃபுல்லா உட்கார்ந்து பாத்துட்டான். வெளிநாட்டுக்கு போனா என்ன இமிகிரேஷன். உன் கெட்ட போற கலையில தொப்பி தான் அதேடா. அதேங்கற தொப்பி போட்டப்படா. வெயிலடி கோ தொப்பி போட்டா குளிருது. இப்ப போட மாட்டான். போடுற மண்டையா. கேப் எங்க வச்சீங்க? ஏ பாண்டர் இங்க பாருங்க. 5:10 டைம். வாங்குனே. வாங்குறேன். உள்ள கிளம்பாம ஆடிட்டு இருக்கான். பயங்கரமா காஃபிங்க இன்டர்லி இன்ஸ்டன் சேலி இல்ல ஜோர்ஜ் எம்ப்ரானி பேர் வந்து அர்மானி. அர்மானி அது வந்து லைட்டா அடிச்சாலே போதுமா 2 நாளைக்கு சட்டை ஃபுல்லா வாசனை இருக்கும். யாராவது அப்படி அடிச்சாங்கன்னு வைங்க இந்த தெருவே நார்மா. இப்ப இந்த யாரு மட்டும் எனக்கு தெரியும். காலையில இருந்து ஒரு எவ்வளவு 120 பேஸ்ட் யாரும் பேஸ்ட் ஐடியாவே இல்லையா? தினமும் கலக்கலமா கேக்குறீங்க. இது இல்ல பேஸ்ட் குடுக்கறதுக்கு எப்படி இருக்கீங்க? பர்ஃபியூம் எடுக்கிறீங்க, பிரஷ் எடுக்கிறீங்க, ஜெட்டி எடுக்கிறீங்க. என்னமோ கிளம்பிட்டீங்க பிரஷோட சுத்திட்டு இருக்கீங்க. கிளம்பிட்டேன் என்ன பிரதர்? ஆய் போயிட்டு குளிச்சுட்டு வந்து பல்ல வாய்க்கிற பிரஸ் இல்ல. கடைசியா ஒரு ஞாபகம் ஏதோ ஒரு ஹோட்டல் குப்பையில போட்டாலும் பொறுக்கிட்டு வந்து பல்ல விளக்குவான். நண்பர்களே, இப்ப நாங்க எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாகூர் நம்ம நண்பர் அருண் வீட்டுக்கு வந்திருக்கோம். ஏன்னா இப்ப இங்க இருந்து நம்ம கார் எடுத்துட்டு போய் அங்க விட்டு போக முடியாது. அதனால நம்மள அருண் கொண்டாந்து டிராப் பண்ணிட்டு கார் எடுத்து அவன் வீட்டுல வச்சு நம்ம தான் கார்லயே போலாம். அப்படியே அந்த இதுல நீச்சல் அடிச்சுட்டு அப்படியே போவோமே. நம்ம தான் நம்மளால முடியும்ல. பட்டன் நாங்க போறோம். பட்டன் வாங்க. நல்லா இருக்கீங்களா? ஸ்கூல் போனோம். நீ எதுக்கு இருந்துச்ச? நான் 8:30 ஸ்கூல் போனோம். என்ன சொன்னா தெரியுமா? நீங்க சொல்ற டயத்தோட ஒரு 1/2 hour முன்னாடியே இருங்க அப்படின்னு. 3 மணி நேரம் முன்னாடி இருக்க சொன்னாங்கண்ணே. ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா நம்ம எப்ப போறோம் நம்ம தானே முடிவு பண்ணோம். இப்ப அதே மாதிரிதான் இந்த போட்டுக்காரர் முடிவு பண்ணிப்பாரு. நீங்க வரபடி வாங்க. நான் போறபடி போயிட்டு இருக்கேன். நான் பண்ண போட்டு உங்களுக்கு தெரியலன்னா பக்கத்துல ஒரு பெரிய லைட் படத்துல வர மாதிரி ஒரு லைட் ஹவுஸ் இருக்கும். அது செட்டு நினைச்சுக்காதீங்க, ஏதோ படத்துக்கு போட்டிருக்காங்க. ஒரிஜினல் லைட் ஹவுஸ். அந்த லைட் ஹவுஸ் பக்கத்துலயே தான் இந்த நாகப்பட்டினம் போட்டிருக்கு. 6 மணிக்கு நாங்க வந்து சேர்ந்துருக்கோம். எல்லாருமே எங்களை உள்ள வந்தோடனே எங்களை பார்த்தோன்னே நீங்க போங்க அப்படின்னு அமைச்சாங்க. கேட்டோம்னா இந்த முதியவருக்கு ஏதோ ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட்டு போறாங்க போல இருக்கு. ஏன்னா இந்த மண்டையில இது போட்டதுன்னா இவன் வேற 2 அப்படி இருக்கலாம். சரி, ஏதோ மருத்துவ சிகிச்சைக்காக ஸ்ரீலங்கா வரைக்கும் போறாங்க அப்படின்னு சொல்லி எங்களை உடனே அனுப்பிச்சு. இந்த கிட்ட இது தெய்வ திருமகள். அதான் நீங்க உள்ள வந்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து அங்க ஒரு செக்யூரிட்டி செக் இருக்கும். அதுல வந்து உங்க பாஸ்போர்ட் நம்பரு இதெல்லாம் செக் பண்ணிடுவாங்க. முடிச்சுட்டு வந்தீங்கன்னா இங்க உங்க பேக் எல்லாம் இங்க ஏர்போர்ட் மாதிரி இருக்குன்னு. ஆமா, ஏர்போர்ட் தான். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டு இந்த இமிகிரேஷன் செக் இதெல்லாம் முடிச்சிட்டோம். நான் கூட கப்பல்னோட கை காமிட்டானே நான் தான் அர்ஷத் கான் ஏற்பா. அப்படி அர்ஷத் கான் எப்படி ஏத்துவாங்க? நம்ம தமிழ்நாடு அப்பாவே உன்னை வீட்டுக்குள்ள ஏத்த மாட்டாரு அப்படின்னா
வீட்டுக்குள்ளே ஏத்த மாட்டாரா? வீட்டுக்குள்ளே கேட்க மாட்டேன். சேர்க்க மாட்டேன். நம்ம சென்னை ஏர்போர்ட்லாம் போறோம் அப்படின்னு சொன்னா அதுல பாதி பேர் ஹிந்தி பேசுவாங்க, பாதி பேர் இங்கிலீஷ் பேசுவாங்க. நமக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். அந்த கன்ஃபியூஷனே போடாதீங்க. நீங்க ஸ்ரீலங்கா போகணும்னா இந்த போட்டு ஈஸியா நீங்க ப்ரிஃபர் பண்ணிட்டு வரலாம். ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா தமிழ் பேசுறாங்க. எங்க இருக்க போறீங்க கேட்டாங்க, ஜாஃப்னால தான் இருக்க போறோம். அப்புறம் நீங்க என்ன பெருசா வாங்கிட்டு வர போறீங்க? எங்க ஆளுங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது. 10 கிலோ மண்ணு போட்டு வருவாரு, ஸ்ரீலங்கா மண்ணு அப்படின்னு. ஏன்னா வீட்டுக்கு இந்த ஃப்ரீன்ற மேட்டர் தெரியல. ஃப்ரீ மேட்டர் தெரிஞ்சா இன்னும் அள்ளி போட்டுருவானுங்க. அது 50 ரூபான்னா சும்மா 20 கிலோ மண் எடுத்துட்டு வருவானுங்க. அங்கே வீட்டுக்கே வராதப்பா, அப்படியே போயிடுப்பா. எதுக்குப்பா வீடு கட்டலாம்னா அது மாதிரி. நாங்க வந்து இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நாங்க ஸ்ரீலங்கா போகும்போது அங்க தலைவரோட வீட்டுக்கு போய் அங்கிருந்து கல் எடுத்து. ஏன்னா இப்ப வீடே வந்து ஃபுல்லா இடிஞ்சு இதுவாயிடுச்சு. ஒரே ஒரு செவுரு மட்டும் தான் இருக்கும். அந்த செவுருல மட்டும் பேர் பலகை மட்டும் இருந்தது. அங்க இருந்து நானும் ஒரு கல்லு கொஞ்சம் மண் எடுத்துட்டு வந்தேன். இவனும் கொஞ்சம் கல்லு கொஞ்சம் மண் எடுத்துட்டு வந்திருக்கோம். சம்மன் இன்னும் வீட்டுல வச்சிருக்கான். பார்த்தா நம்மள மாதிரிதான் அங்க எல்லாருமே எடுத்துட்டு போயிருக்காங்க. அதனால நிறைய பேர்லாம் அங்க நிறைய ஒருத்தர்லாம் கதை சொன்னாரு. அங்க இருந்து ஒரு பிரெக்னன்ட் லேடிஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு பயமா இருக்கும் போதுலாம் அந்த கல் என்ன பண்ணுவாங்க, இடுப்போட வச்சு கட்டிப்பாங்களாம். இந்த மாதிரி அங்க போகும்போது எங்களுக்கு நிறைய பேர் நிறைய கதைகள்லாம் சொன்னாங்க. உண்மையிலே ஒரு மாதிரியா பயங்கரமா இருந்தது. அதனால இந்த தடவையும் நாங்க போறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. ஏன்னா நாங்க இந்த தடவை போறது 2 நாள் ட்ரிப் தான். அதனால தலைவர் வீட்டுக்கு எல்லாம் போய் நானே இவனும் போயிட்டோம். இவங்களுக்குலாம் இன்னும் பார்க்கல. நாங்க போறதுக்கு டைம் கிடைக்குமான்னு தெரியல. இருந்தா நம்ம அங்கேயும் போலாம். நாங்க ஏறிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கப்பல்ல. அப்படியே வியூ பாருங்க, பயங்கரமா இருக்கு. இது தெரியுது சைடுல அங்க ஒரு மீன் பிடிச்சிருந்தாரு. மீன் நான் பார்க்காமலே கண்டுபிடிப்பேன். நானே ஒரு மீனை வந்தானே. இதுக்கு முன்னாடி ஆட்டோ டிரைவர் பேசும்போது ஆட்டோ டிரைவர் தான். அதுக்கு முன்னாடி ஒரு நாள் பஸ் டிரைவருக்கு பத்தி அவங்க எல்லாம் கஷ்டம்டா, சம்பளம் கம்மியா பேசும்போது பஸ் டிரைவர் பையன் தான் நானு அப்படின்னா. மொத்தத்துல அவங்க அப்பா என்ன வேலை செய்யறதுன்னு தெரியல. அதுக்கு டெய்லரிங் சொல்லிட்டு இருக்கும்போது டெய்லர்லாம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, நான் டெய்லர் பையன் தான். இதுதான் வந்து அந்த காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட். இதுல வந்து என்ன இருக்குன்னா இட்லிகள், அது இல்லாம வடைகள், ஸ்பூன்கள் எல்லாமே வச்சிருக்காங்க. இப்படி திறந்தீங்கன்னா உள்ள 3 இட்லி இருக்கும். அதாவது நம்ம வீட்டுல சாம்பார் வைப்பாங்கல்ல, ஆமா அந்த சாம்பார் அந்த இட்லி. என்ன சாம்பார் இட்லி ஆகிட்டீங்க? ஆமா பிரதர், நம்ம வீட்டுல சாப்பிடும் போது எனக்கு தெரிஞ்சு கேப்டன் தான் வீட்லயும் சமைச்சு எடுத்துட்டு வர்றான்னு நினைக்கிறேன். உண்மையிலே கேப்டன் அம்மா சமைச்சு தருவாங்க போல இருக்கு. போங்க போய் எல்லாரும் நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் கொடுங்க, செம்மையாகுது. பண்ணிக்கலாம். தம்பி வந்து சொன்னேன் யார்கிட்ட, அவர் மேனேஜர் இருக்காருல்ல. மேனேஜர் கேப்டன் இருக்காருல்ல. மேனேஜர் சாப்பிட மேனேஜர் கேப்டன் இருக்காருல்ல. அவர் பார்த்தோன்னே கேட்டாரு, உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்க ஒரு இன்ஜினியர் அப்படின்னு. இன்ஜினியர்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு, உள்ள வாங்க. ஆனா நீ சிவில் இன்ஜினியர் எல்லாம், அவர் மாதிரி எல்லாம் இன்ஜினியர் தான். எனக்கு செகண்ட் செம்ல இது வரும், கப்பல் ஓட்டுறது எப்படி ஃபர்ஸ்ட் இயர் வரும். நீங்க ட்ரிபிள் இ எப்படின்னா என்னடா உனக்கு அதுல சுவிட்ச் எல்லாம் நாங்க எதுக்கு நீங்க போவீங்களா? நாங்க சிவில் இந்த சிமெண்ட் போட்டு இதெல்லாம் கட்டலாம். இது சிமெண்டே கிடையாது, ஃபைபர்லாம். நமக்கு இன்ஜினியர்ஸ்க்குள்ள எதுக்கு சண்டை? சரி வாங்க போலாம். விடலாம் இன்ஜினியருக்கு வேண்டாம் வாங்க. வணக்கம் வணக்கம் சார். சார் பழனியாண்டவரே பார்த்த மாதிரி இருக்கு சார். சார் தான் வந்து இந்த ஷிப்போட கேப்டன் கிடையாது, இந்தியாவோட கேப்டனாவும் வந்துருவாருன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வர முடியாது. ஏதோ பொதுவாவே வந்து நானே ஒரு இன்ஜினியர் தான். பெயிண்ட் அடிக்கிறான் சார். அத வந்து இன்ஜினியரிங்ல சேர்த்துட்டாங்க, பெயிண்டிங் இன்ஜினியர். நான் வந்து இது அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குல்ல சார், அங்க அது வாசல் வரைக்கும் போயிட்டு அங்க இருந்து பஸ் ஏறி வீட்டுக்கு போயிடுவாங்க. இல்ல சார் கேட்டா அண்ணா யூனிவர்சிட்டி சார். நீங்க பேசாம இங்க கூட விளாக் வந்துருங்க சார். நாங்க எந்த காமெடி பண்ணாலும் சிரிக்கிறீங்க. இப்படிலாம் எங்களுக்கு ஆடியன்ஸே இல்ல சார் முன்னாடி மாதிரி. இல்ல சார், நான் சிவில் இன்ஜினியர். பட் அது முடிச்சுட்டு யோசிச்சேன், பேசாம நம்ம சிவில் இன்ஜினியர்லயே போலாமா இல்ல மெரைன் படிக்கலாமா அப்படின்னு. அப்புறம் நிறைய பேர் மெரைன் வேலை இல்லாம
வண்டி ஓட்டுறது. நிறைய பேர் வேலை இல்லாம இருக்காங்க. சரி நம்ம போய் இன்னும் இதாயிடுமே அப்படின்றனால வேணாம்னு விட்டுட்டேன். நல்ல பாடு. வராம இருந்தா உங்களை முன்னேற்றத்துக்கு வந்திருக்கீங்க. வந்ததான் வீணா போயிருக்கீங்க. வந்திருந்தா இந்த துறையே வீணா போயிருக்கும். வராதனால மரேன் இப்ப நல்லா இருக்குன்றாரு. புரியுதா? இல்ல சார், நீங்க மோட்டிவேஷன் கொடுத்தாதான் இந்த மாதிரி சின்ன பசங்க எல்லாம் வர முடியும் சார். இல்ல அதாவது இன்னொன்னு என்னன்னா, மெரெயின் வந்து பாக்குறதா வந்து அழகா இருக்கும். உள்ள வந்து நிறைய வந்து இது இருக்கும். ஏன்னா மெடிக்கல் ஃபிட்னஸ் மெயினா வேணும். இல்ல இருக்கு, வாந்தி எடுத்துட்டு தான் வந்தான். நான் பாத்துறேன். அது பட்டன் அழகா வச்சிருந்தப்பா. ஆக்சுவலி இவங்க புதுசா இருக்கலாம். நான் வந்து காசிமேடு தான். சோ நம்ம அந்த மீனவன் இருங்க. நம்ம காசி வாசல்ல உட்காந்து தூண்டில் போடுவோம், அவ்வளவுதான். இந்த போட்டை எடுத்துட்டு கூட கடலுக்குள்ள போனது கிடையாது. ஆனா காசிமேடு மீனவன் அப்படியா? அது திருப்பி நான் பிடிச்சிட்டேன். அதான் அப்ப நாங்க இதெல்லாம் வந்து இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. நாங்க இதுக்கு முன்னாடி வந்து ஷிப்லன்னா வியட்நாம்ல இருந்து இந்த ஹாலாங் பேன்னு சொல்லிட்டு அது இருக்கும். அது வெளில இருந்து கொஞ்ச நேரம் அப்படி அலோவ் பண்ணுவாங்க. ஆனா அவங்க எல்லாருமே ரொம்ப சீரியஸா அவங்க பண்றதெல்லாம் பார்த்தா நமக்கே பயமா இருக்கும். இப்படியே பேசிட்டு. ஆனா இவ்வளவு கூலான ஒரு கேப்டன் நாங்க இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. கேப்டன் தோனிக்கு அப்புறம் நீங்க தான் இவ்வளவு கூலான ஒரு, ஏன்னா தமிழ் பேசுற ஒரு கேப்டன், இன்னொன்னு இவ்வளவு கூலான ஜாலியா இப்படி கூப்பிட்டு சுத்தி காட்டக்கூடிய ஒரு கேப்டன் நாங்க பார்த்தது இல்ல. ரொம்ப நன்றி. ரோடு அப்படின்னா நமக்கு தெரியும். இந்த ரோடு இப்படி நேரா போறோம், இதுல லெப்ட் திரும்பணும், ரைட் திரும்பணும், நடுவுல வண்டி வருது, இது எல்லாமே நமக்கு தெரியும். இது கடல் சுத்தி பார்த்தா ஒண்ணுமே இல்ல, ஃபுல்லா தண்ணியா இருக்கு. எந்த மாதிரியான ஒரு இதுல இதுக்கு வந்து சார்ட் மேப் கொடுத்துருப்பாங்க ஆர்டிகல் சைடுல. அதுல வந்து டிராயிங் பண்ணி ஏற்கனவே நம்ம பிளான் பண்ணி எல்லாமே போட்டோம். ஜிபிஎஸ் அதுல வந்து ஃபீட் பண்ணிடுவோம். அந்த வேப்பன் லாட்லாம் போட்டு போட்டோன்னு எங்களுக்கு, ஏன்னா ரெகுலர் ரூட்னால வந்து இந்த வேப்பாடு ஸ்டிக் பண்ணி வச்சிருக்கோம். நாகப்பண்ணம் டு கேகேஎஸ் போனா இதை போடணும், கேகேஎஸ் டு நாகப்பண்ணம் வந்து இது ஆல்ரெடி ஃபீடர் இந்த ஜிபிஎஸ். ஓகே ஓகே. அதை வந்து டக்கு டக்குன்னு அதை போட்டோன்னா போட்டுருவோம். அது இன்புட் மாதிரி நீங்க அதை போட்டீங்கன்னா அந்த இதுல போயிடும். அந்த கண்டிப்பா சார். இந்த ஃபர்ஸ்ட் வந்து இங்க நாகப்பண்ணம் வந்து இந்த வேப்பாடு நம்பர் 21 பண்ணா இது வந்து ஜிபிஎஸ் ஸ்பீட் இருக்கும். ஜிபிஎஸ் ஸ்பீட் வந்து லாட் லாங் இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா அது அப்டேட் ஆயிடும். ஓகே. அந்த ரூட் வந்து இதுல இந்த ரேடார்லயே வரும். வாவ், இது இது வயித்துல குழந்தை இருக்கான்னு பாக்குறவங்களே அந்த மாதிரி. ஐயோ அது இல்லப்பா, இது எம்ஆர்ஐ ஸ்கேன் இல்லையா? எல்லோ கலர் ஒன்னு நீட்டா இருக்காதுன்னு சார். ஓ அது லேண்ட். எல்லோ கலரு. ஆனா இன்னமும் ஆரம்பிச்சு ஒரு 3/4 மணி நேரம் ஆன மாதிரி இருக்கு சார். ஆல்மோஸ்ட் 8 மணி ஆக போகுது. ஆனா இன்னும் கரையிலே இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் கடலுக்குள்ளே போகாத மாதிரி இருக்குங்க. கடலுக்குள்ளதான் வந்துட்டு இருக்கோம். ரொம்ப தூரம் மேடம். மேபி ஒரு 3 to 4 நாட்டிக் மைல்ஸ் தான் அவை கொஞ்சம் சோர்ல இருக்கும். ஓ, இப்போ உங்களுக்கு இது வச்சிருக்கீங்க, இங்க இருந்து இங்க பாயிண்ட் ஜிபிஎஸ் வச்சிருக்கீங்க. திடீர்னு ஒரு சுறா வருதுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? சுறாவெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஜம்ப் தண்ணிக்கு மேல தான் கண்டுபிடிக்க முடியும். கீழே வந்தா தெரியாது. இப்ப அதை இடிச்சிட்டோம்னா அது இடிக்க வரல, வாய்ப்பே இல்லை. அது போயிடும். அது போயிடும். இல்ல, ஆனா அது கொஞ்சம் என்ன மாதிரி சுறா வந்தா வேணும்னே வந்து இடிக்க இல்ல, இடிக்காது. அது கீழே படுத்துக்கும். என்னப்போ அப்பதான் சார் இவன மாதிரி சுறா இல்ல சார். சுறா விடுங்க, சுறா கூட இவ்வளவுதான் ஓகே. யாரா பெரிய பெரிய திமிகள் எல்லாம் இருக்கு, பாப்போம்ல நம்ம. டீப் சீல தான் இருக்கும். டீப் இங்க டால்பின் மேபி சம் டைம் பார்க்கலாமா? நேத்து கூட வந்து வந்தா நான் சொல்றேன். யார்கிட்ட? இந்த மாதிரி வந்திருக்கானுங்கண்ணா. இல்ல இல்ல, உங்ககிட்ட சொல்றேன். எங்கிட்ட சரி இல்ல சார். நாங்க இந்த 1000 ரூபாய் 2000 ரூபாய் செலவு பண்ணி கோவால போய் டால்பின் வரும் வெயிட் பண்ணி பார்த்து டால்பின்லாம் அவளை ஏமாற்றம் தான் வந்தது. எங்கேயாவது பார்க்க முடியுமா சார்? வரும், ஆனா வராது. ரொம்ப நாளா ஒரு டவுட் இருக்கு சார். இப்போ நம்ம இந்த வேதாரண்யம் கோடியக்கரை இருக்கு, அங்க இருந்து நம்ம அங்க அந்த பாயிண்ட் பெற்றோம் பருத்தி துறை இருக்குல்ல, அங்க வந்து முன்னாடி நிறைய பேர் டிராவல் பண்ணுவாங்க. இன்னொன்னு இதுதான் நம்ம இந்தியாவோட ப்ராப்பர் எட்ஜி. இந்த எட்ஜி ரொம்ப எல்லாமே வச்சிருக்காங்க. ஏன்னா நான் வந்து பொன்னியின் செல்வன்லாம் பார்த்துட்டு இதுவா வந்திருக்கேன். நெட்வொர்க் வருது சார். வருமா? ஃபுல்லா வரும். 2 மணி நேரம் வரும். அப்படிங்களா? 2 மணி நேரம் வரும். அந்த எஸ்கே பட்டன் அமுத்தி விடுங்க. அலாரம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அது. அது பட்டு பாரு. நான் இப்ப கேப் வரைக்கும் வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் சார்ட்ட படிச்சுட்டேன்னா டன் ஆயிடுவேன். அவ்வளவுதான். அப்புறம் கேப்டன் ஆல்மோஸ்ட் திருத்துறைப்பூண்டிக்கு நேரம் வந்துட்டு இருக்கோம். ஓ, இப்ப நம்ம போகும்போது திருத்துறைப்பூண்டி வழியா தான் போவாங்களா? இது வந்து சீரோட்ல. சீரோட்ல சார் அங்க ஒரு டீ கடை சூப்பரா இருக்கும், போண்டா சாப்பிட்டு போமா. வண்டி திருப்பி. இப்ப நீங்க இந்த மாதிரி ஓட்டும் போது இப்ப பகல்னா பிரச்சனை இல்ல, வெளிச்சம் இருக்கு, ஓகே. நைட்ல எல்லாம் ஓட்டி இருக்கீங்களா? நைட்டு உள்ள இதுதான் பகல். மற்றபடி
ஃபாரின் பைக் ஷிப் எல்லாம் வந்து கண்டினியூவா போகும் டே நைட். அதுல ஒன்லி வந்து ஐடென்டிஃபிகேஷன் பை தான் லைட் தான். அதுக்கு நேவிகேஷன் லைட் தனியா இருக்கு. அது அந்த படிச்சவங்க தான் அந்த கரெக்டா தெரியும். உனக்கு தெரியாது இந்த லைன்ல படிச்சவங்க இந்த லைன்ல படிச்சவங்க எல்லாரும் நாலேஜ் யார் நாலேஜ் சார். ஆனா நாலேஜ் இல்ல சார். ஜெனரல் நாலேஜ் இல்ல சார். அதனால அதுல படிச்சவங்க தெரியும் என்ன லைட் வந்தா இந்த லைட். ஏன்னா நிறைய ஷிப் டோ பண்ணிட்டு வருவாங்க பஸ்ல. ஷிப் டோ அடிப்பாங்களா? ஆமா, பெட்ரோல் இல்லாம நின்றமா சார் அப்படி இருப்பா எனக்கு இப்ப நின்னானோ இந்த இதுல இருந்து இந்த கப்பலுக்கு காலை போட்டு ஷேர் ஆட்டோ மாதிரி மீச்சிக்கினே வருவாங்க. விதத்துல விட்டுருவாங்க. உங்களுக்கு சமயம் சிரிக்கிறாங்க சார். நீங்க அங்க வந்துருங்க சார். கப்பல்லாம் அப்புறம் ஓட்டுவான். ஆடியன்ஸே சரியில்லை, யாரும் சிரிக்கவே மாட்டேன்றாங்க. இப்ப வந்து அலை கொஞ்சம் இதுவா தான் இருக்கு. இதை விட பெரிய அலையெல்லாம் வருங்களா? ஒண்ணுமே இல்ல. என்ன சொல்றீங்க? இதுக்கே ஆடுது சார். விட்டா உங்களை முத்தமே கொடுத்துருவேன். இப்படி வருது. அந்த மாதிரி ஏதாவது நீங்க போயிருக்கீங்களா? பயங்கரமா எல்லா இடத்தும் போயிடுச்சு. நீங்க என்னென்ன கண்ட்ரி சார் போயிருக்கீங்க? எல்லாம் போயிட்டேன். வேர்ல்டுல மேக்ஸிமம் எல்லாரும். இது ரொம்ப டஃப்பா இருந்தது உங்களுக்கு? எனக்கு பிடிச்ச கண்ட்ரி அமெரிக்கா. இங்க இருந்து கப்பல்ல அமெரிக்காவே இப்போ சார்ட்டர்ட் இருக்காங்க, கார்போ எடுக்கிறாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவோம்னா இங்க சப்போஸ் நீங்க கொரியால எடுத்து இங்க அமெரிக்கா போகணும், இல்ல பக்கத்துல இப்ப சிங்கப்பூர் வந்து போகணும், மலேசியா, அவங்க கம்பெனி டிசைட் பண்றதா, அது நம்ம டிசைட் பண்றது. யூஸ்வலா ஷிப்ல போறது எவ்வளவு நாள் ஆகும்? எதுக்கு? இப்ப இந்தியால எங்க இருந்து போற டிஸ்டன்ஸ் பொறுத்து. இப்ப சென்னையில இருந்து கிளம்புனா அது சென்னையில இருந்து போறதா அது டிஸ்டன்ஸ் பார்த்து கரெக்டா எக்ஸாக்ட் ஞாபகம் இல்ல. அது எப்படி 1 மந்த் கிட்ட ஆயிடும். ஒரு மாசமா? ஆனா ஒரு மாசம் ஆனாலும் அதுக்கு தேவையான எல்லா பொருளும் உள்ளே இருக்கு. 32 டேஸ் ஒரு வாங்கி பண்ணிருக்கேன். சவுத் கொரியா டு அவங்க போயிருக்காங்க. அமெரிக்கா. அப்ப எல்லாம் இந்த திங்கிறது எல்லாமே இங்கதான். ஆனா இப்ப உங்களுக்கு இந்த சி சிக்னஸ் எல்லாம் இப்ப சுத்தமா ஏன்னா சார் எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், கார்ல ஏறி உட்கார்ந்த உடனே வாந்தி எடுத்துட்டு தான் உள்ளே வந்து உட்காரும். அது அவருடைய மனநிலை. அது இப்ப வாமிட் எடுக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டு வந்தா நல்லது? இந்த ஷிப் இல்ல எதுல போனாலும் அத C6 டேப்லெட் கொடுப்போம். அதே மாதிரி வரும். அதான் அந்த டேப்லெட்டே திரும்ப கொடுத்துட்டு போவாங்க எங்கள்கிட்ட. நீ என்னடா எனக்கு டேப்லெட் தருது, உன் டேப்லெட் உனக்கு இல்ல. அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குண்ணே. கரெக்டா வாயை நம்ம வாந்தி வர மாதிரி இருக்கும்ல, டக்கு என்ன பண்ணும், அடிவேர் இருக்குல்ல, இப்படி புடிச்சிக்கணும். யார் வயிறு? நம்ம வயிறு தான் வாந்தி இருக்கு. அடிவேற போய் இங்க புடிச்சிக்கலாம். அங்க பிடிச்சி நல்லா அமுத்துனீங்கன்னா வாந்தி வராது. எதிர்க்கு பூட்டே வந்துச்சுன்னு பாத்தீங்களா? எதிர்க்கு பாருங்க. இப்போ நம்ம வழியில அங்க மீனவர்கள் இருக்காங்க பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? சரி, இப்ப இங்கெல்லாம் இந்த சிக்னல்லாம் இருக்காதா? நம்ம ரோட்ல எல்லாம் வருது. அலரா பண்ணுங்க. அவ்வளவுதான். நான் அசிஸ்டன்டா சார்ட்ட ஜாயின் பண்ணலாம்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, நம்ம இந்த மாதிரி ஹோட்டல்லாம் கத்துக்க முடியுமா? ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில் முடியாதுன்னு நினைச்சா எதுவுமே முடியாது. இப்ப முடியும் நினைச்சா எல்லாமே முடியும். அதாவது முயற்சி தான் நம்முடையது, முடிவு ஆண்டவனுடையது. முயற்சி உன்னுடையது, முடிவு ஆண்டவனுடையது. கட்டா கிளாப் சார். தெரிஞ்சு அதான் கிளாப் பண்ற கூட நீங்க இருக்க மாட்டீங்க. சார் ப்ளீஸ் சார், பைனாகுலர் மட்டும் காட்டுங்க சார். ரொம்ப நாளா பாத்து இதெல்லாம் நாங்க வெறும் திருவிழாவே பாத்துருக்கோம். ஒரிஜினல் அன்பு கிட்ட இந்தாடா பைனாகுலர் வச்சு விளையாடு. ஒலிம்பஸ்ன்றது ரொம்ப இதுங்களா சார்? இதுலதான் இது பண்றாங்க. நம்ம இது இப்பதானடா கத்துக்கிறேன். என்னச்சி ஸ்ரீலங்கா திருதுரா என்னண்ணே இது? அட உண்மையிலே அத பாரு, அவரே சொல்றாரு. சார் இதை எப்படி பாக்கணும்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா பாத்துருவேன். இதுதான் பாக்குறீங்களா? இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு அவங்க ஐபிஎஸ் இந்த போட் இருக்குல்ல. ஆமாங்க சார். ஒவ்வொரு ஆளுக்கு அந்த விஷன் மாறுபடும் போது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மாத்துக்கிட்டு இதுதான் ஓகே ஃபோக்கஸ் மாதிரி போல. ஆமா, திருப்பூர் எங்கேயோ நமக்கே இப்ப உண்மையிலே கேப்டன் ஆன மாதிரி தானே இருக்கு எனக்கு. உண்மையிலே இவர் பேசும்போது நம்ம பிள்ளைய பேசுற மரைன் டெக்னாலஜி படிக்க வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. போலீஸ் டாக்டர் ஏமாத்திட்டே இருக்கேன். சும்மா ஆவுனால டாக்டர் இருப்பாங்க, இல்ல லாயர், இவ்வளவு நிப்பாட்டாங்க. இந்த துறையை எடுக்கணும் இனிமேல் மக்கள் எடுத்து படிக்கணும். கண்டிப்பான. இது மேல இது சுத்திட்டு இருக்கு மேல ஏதோ. அது என்ன சார்? அது அதான் ரேடார் பாத்தீங்கன்னா அது ஸ்கேனர். ஓ, ஆக்சுவலி கேப்டன் ஒரு சின்ன தப்பு மட்டும் பண்ணிருக்காங்க இந்த கப்பலை நான் நோட் பண்ண வரைக்கும். இப்ப இந்த கப்பல் 4 மணி நேரத்துக்கு போறோம், அதாவது ஸ்ரீலங்கா போறோம். எல்லாருக்கும் மக்களுக்கு என்டர்டைன் பெருசா இல்ல. நம்ம என்ன ஒரு டான்ஸ், ஒரு சின்ன கேர்ள்ஸ் வச்சு நான் சும்மா சொல்றேன். கப்பலை பாத்து இது ரங்கு ரங்கம்மா அதெல்லாம் அந்த மாதிரி பண்ணணும். சும்மா சீரியஸா எடுத்து போறேன் சார். நிறைய பாட்டுலாம் பாத்துருக்கோம். நீலா அது என்டர்டைன்மெண்டா இருக்கும். நீங்க சொல்ல ஓகே தான். அதுக்காக டிவி வந்து போட்டுருக்கோம். டிவி படத்தை பாத்துருவாங்க. இப்ப நிலா வானத்து மேல டிவில நீ அதை பாக்கணும். நிலா வானத்து மேல ஒரு ஜெனரல் நாலேஜ் क्वेश्चन. இது என்ன கடல்? அத பசிபிக் ஓஷன், இந்தியன் ஓஷன் இதெல்லாம் சொல்றாங்கல்ல, இது என்ன? இது வந்து இந்தியன்.
உன்கிட்ட இந்தியன் ஓஷன் தானே ஆயாச்சே. பசிபிக்கா இப்படி மாட்டிட்டீங்க. காசி பிக்கலாம் இல்லை கூட தெரியாம இருக்கு. நீ என்னப்பா பிகாம் ஜெனரல் சார் பிகாம் ஜெனரல் தேவையே இல்ல 4ஆம் கிளாஸ் பையனுக்கு வரும் 2ஆம் கிளாஸ் சொல்லி கொடுக்குறாங்க. 2ஆம் கிளாஸ்ல மேப் பாத்திருக்கியாப்பா இந்தியா மேப் கீழ இருக்குமேப்பா அது பேர் என்னப்பா ஸ்ரீலங்கா கடல் கன்னியாகுமரி டேய், கடல் பேர் என்னடா என்ன பெருங்கடல் பசிபிக் பெருங்கடலா இந்திய பெருங்கடல் அது சொல்லாதானே ஆயிஷாவா வேணாம் பின்னாடி தள்ள பிடிச்சிட்டு என்னடா இப்படி அசிங்கப்படுத்துற என்னடா இது கூட தெரியாம அது So, இத பாத்துட்டு இருக்க குழந்தைகள் இவங்கள மாதிரி நீங்க மக்கா இருக்காதீங்க கீழே வருது இல்லையா இருக்கு. இவங்க 2 பேர் தான். அதனால குழந்தைகள் நீங்க இது வந்து நாங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைகளுக்கு அதாவது இனியால் மாதிரி இருக்க குழந்தைகளுக்காக நாங்க சொல்றோம் இந்த மாதிரி வளர்ந்த குழந்தைகள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம் ஆனா சொன்னா நம்ப மாட்டீங்கன்னா உண்மையாலே நான் சோசியல்ல 100க்கு 100 சார் 10th ஸ்டாண்டர்ட்ல இத போய் வங்காள விரிடான்னு எழுதியா இல்ல இப்ப அவமானமா இருக்கு சார் அப்படி செமையா இருக்குது இந்த கார்கா நம்பர் இருக்க மாதிரி இது இந்த கப்பலோட நம்பர் எல்லா ஈவன் ஃபிஷிங் போட்டுருக்குல. ஆமா. இப்ப ஆரெல்லாம் அடிப்பீங்களா சார் அடிக்கவா? அடிங்க சார் வாங்க நீங்க அடிங்க. நாங்களே அடிக்கலாமா அடிங்க. இவரா ஓ, அதுவா அடிங்க. அமுங்க. ரெடியா அவங்க அமுக்குறா. அடிங்க. ஆனா யாருமே இல்லாத ஒரு கடலுக்கு ஆறு அடிக்க பரவாயில்ல ஆறு அடிக்கிற மீன் எல்லாம் விலகி போவோம் மீனா ஆமா மீன் வரும் நெத்திலி இப்படி வரும் ஐ வண்டி வருது அப்படின்னு சொல்லி விலகி சார் இதெல்லாம் நீங்க அடிப்பீங்களா சார் அப்படித்தான் ஆகணும். அதுதான் சார் இப்ப இது பெட்ரோலா இன்ஜி டீசலா டீசல் தானா இன்னும் கப்பல்ல பெட்ரோல் இதெல்லாம் வந்துருச்சுங்களா சார் பெட்ரோல்லாம் அந்த ரன் பண்ண முடியாது. ரொம்ப காஸ்ட் ஃபயர் ஹசார்டு ஹெவி ஆயில். ஓகே 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 அது என்ன கார் மாதிரியா இருக்கும் அந்த இது. அத வந்து பாயில வச்சு ஹீட் பண்ணி லிக்விட் பண்ணி அனுப்புவாங்க. ஓ இப்ப இது நார்மல் டீசல் கிடையாது இது வந்து வேற கிரேட் டீசல். இது இது வந்து இந்த டீசல் வந்து நார்மல் பங்க்ல எல்லாம் இருக்காது பங்களோ இருக்காது. அதே மாதிரி வந்து நார்மல் இந்த ஃபிஷிங் போட்டை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓ இது செப்பரேட் இதுக்குன்னே தனியா தனியா இந்த அதுதானே இன்ஜின் பக்கத்துல இருக்க ஒரு பேர் தான் இன்ஜினியர் அது பேர் தான் இன்ஜின் இன்ஜினியர் பக்கத்துல இருக்காருல்ல இன்ஜினியர் இப்படிதான் உருவாச்சு நீ நம்புவ முடியல. ஆமா சார் கொஞ்சம் முடியல சார் இது என்ன குட்டி போட்டா ஆமா ஆபத்து காலத்துல உதவுறதுக்கு நம்ம டைட்டானிக் படத்துல எல்லாம் பாப்போம்ல அப்படியே சுத்தி இது அப்படியே டர்ன் பண்ணி அப்படி கீழ இறக்குறது இது ஆங்கர் எங்க இருப்பாங்க ஆங்கர் தான் இந்த இருக்காங்களே ரொம்ப பொறுமை வேணும் கோவப்படக்கூடாது பண்ணக்கூடாது சார் அது அப்படிதான் ஒரு சமயத்துல கோபம் வரதான் செய்யும். அதான் மனிதன் வந்து அப்பப்போ கோபம் படணும். கடல் போல சீக்கிரம் படணும். சார் இந்த ஆண் கடல் பெண் கடல்னு சொல்றாங்கல்ல ஆண் கடல் வந்து அதிகமா அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல சார். நாங்க ராமேஸ்வரம் போகும்போது ஒரு சைடு வந்து அப்படி சொல்லுவாங்க ஒரு இதுல வந்து அலை வேகமா வரும் ஒரு இதுல ரொம்ப கம்மியா வரும் பெண் கடல் வந்து அலை ஜாஸ்தியா வரும் ஆண் கடல் ரொம்ப கம்மி அடங்கி போயிடும் பெண்கள் கிட்ட ஆண்களுக்கு அடங்கி அதாவது எப்ப இருந்தாலும் பெண்கள்ட்ட ஆண்கள் அடங்கிதான் போயா. இதனாலதான் மெரேஜாவே இருக்கேன் அடங்கி போய் தான் இப்படி வழி இல்ல சார் வாழ்க்கையை அவங்க கிட்ட கொடுத்துடணும் சார். வாழ்க்கை அவ்வளவு எடுத்துக்குவாங்க. நீ என்னடா கொடுக்கறது நானே எடுத்துக்குவேன். மெரேஜ்ல மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல லைஃப் எக்ஸ்பீரியன்ஸும் நிறைய இருக்கு. எல்லாரும் கல்யாணம் ஆனவங்க எல்லாருக்கும் தெரியும். கண்டிப்பா சார். ஆனா நான் கல்யாணமே இன்னும் பண்ணல வாழணும் சார். அவன் கல்யாணம் பண்ணி அவனோட இது ஆம்பிஷன் என்னன்னு கேளுங்க. சொல்லுப்பா. இப்படி ஒய்ஃப் காலிலே உளுந்து காக்கணுமா? இது நல்லதானே சார்? நீங்க அதான் பண்றீங்களா சார்? உங்க அசிஸ்டன்ட் சிரிக்கிறாங்க சார். வேற உங்ககிட்ட நிறைய கத்துக்கணும் போல ஆசையா இருக்கு. உங்க போன் நம்பர் மட்டும் கொடுங்க சார். கால் பண்ணி நான் இதை பத்தி டவுட் கேட்க மாட்டேன். லைஃப் பத்தி சார். ஒய்ஃப் இப்படி இருக்காங்க, காய்கறி வாங்கினா திட்டுறாங்க, என்ன பண்ணலாம்? வேலைகள்லாம் செய்ய வேண்டியதான். அதாவது நம்மளோட ஃபேமிலி தான் நம்ம செய்ய ஆசைப்படும். நமக்குள்ள எண்ணங்களும் கருத்துக்கள் தான் இப்ப பெண்களுக்கு இருக்கும். உடனே கல்யாணம் பண்ணும் பொழுது அமுக டுமுக அமால் டுமால்